சிற்றன்பலம் பாலும் தெளிதேனும் பாகும் பருத்தும் இவை நான்கும் நான் கலந்து உனக்குத் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தாய். எல்லாமல்ல அருள்மிகு வடிவுடை நாயகர் நமது பாண்டிக் பெருமணிநாதர் திருவடிகளையும் எல்லாமல்ல சிவகாமி அம்மையுடன் நமது கூத்த பெருமனுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வழங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும் என்னை உலகுக்கு அறிமுகப்படுத்திய போட்டுதலுக்கும் வணக்கம் குருநாதர் திண்டுக்கல் சிந்தாஜி அவருடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வழங்குகின்றேன். சுவாசிட்டு பாண்டிக் பெருமணிநாதர் அடிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் பணிவான வணக்கம். 60லும் காதல் வருமா அப்படிங்கிற தலைப்புல, அதாவது 60 வயசுல காதல் வருமானா 60 வயசுல புதுசா காதலிப்பாங்க அர்த்தம் அல்ல. அது ஒரு பகுதி. 60 வயசுலயும் காதல் வரும். ஆனா அதை சொல்லல. திருமண பொருத்தம் இந்த பாவகங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. முதல் ரெண்டு பாகம் வெளியாயிருச்சு இந்த வீடியோ. 2 பாகத்திலையும் பார்த்திருப்பீங்க. இப்ப இதுல என்ன சொல்ல வரேன்னா, ஒருவருடைய லக்னத்திற்கு இன்னொருடைய லக்னம் எத்தனாவது பாவகமாக வரும் பொழுது அந்த பாவகத்தினுடைய தன்மை எப்படி இருக்கு? இப்போ 1ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், இந்த பாவகத்தினுடைய தன்மை எப்படி இருக்கு? இந்த பாவகம் லக்னமாக வரும் பொழுது, இது கடைசியா சொல்லுவேன், 6, 8, 12 அறவே ஆகாது. 6, 8, 12 தவிர்த்து ஏக லக்னமா வருது, இல்ல 5வது லக்னமா வருது, இல்ல 9வது லக்னமா வருது, இல்ல 11வது லக்னமா வருது. இந்த லக்னமாக வரும்போது இந்த பாவகங்களுக்குள்ள இத்தனாவது பாவகம் வாழ்க்கை துணை வரும்போது அவங்களுக்கு நட்பு, அன்பு, காதல் எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்துல 4ஆம் பாவத்துல பாவக்கிரகம் இருக்குது அப்படின்னா இங்க வாழ்க்கை துணையோட கர்மா கெட்டு போச்சுன்னு அர்த்தம். 4ஆம் பாவங்கிறது அவருடைய ஒழுக்கம், தனிமனித ஒழுக்கம். அவர் ஒழுக்கம் இல்லாதவருக்கு அது தப்பா தெரிய போறது இல்லை. ஒரு தினம் ட்ரிங்க் அடிக்கிறான்னா அவனுக்கு அது சுகமா தான் இருக்கும். ஆனா யாருக்கு கஷ்டம்? 4ஆம் பாவகத்துக்கு 7ஆம் பாவகமான 10ஆம் பாவகம் யாரு? அதாவது ஒரு ஜாதகத்துல 7ஆம் பாவகத்திற்கு இது 10ஆம் பாவகம் ஆகும். 4ஆம் பாவகம், ஒருவருடைய 4ஆம் பாவகம் வாழ்க்கை துணைக்கு 10ஆம் பாவகமா வருது. கணக்கு போட்டு பாருங்க. 7ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவத்தை இருந்தீங்கன்னா 10ஆம் பாவமா வரும். அப்போ வாழ்க்கை துணையோட கர்மா கெட்டு போச்சுன்னு அர்த்தம். வாழ்க்கை துணையோட கர்மா கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது அது அர்த்தம். இப்போ வாழ்க்கை துணை ஒரு நாள் கஷ்டப்பட போறாங்க, அவர் கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட போறாங்க. நான் ஆண்களா தான் ட்ரிங்க்ஸ் சொன்னேன். பெண்களா இருந்தா அது வேற வழியில் போகும். சனி ராகு சேர்க்கை 4 இருக்குது. எந்த சுகத்தையும் அங்கிருந்து எடுக்க முடியாது. அந்த பாவம் உள்ள நபருக்கு எந்த சுகத்தையும் எடுக்க முடியாது, எந்த அன்பையும் எடுக்க முடியாது. சுகஸ்தானம் கெட்டு போயிடும். அப்போ இவரோட கர்மா, வாழ்க்கை தன்னோட கர்மா என்ன ஆகும்? கெட்டு போயிடும். இவர் கஷ்டப்படுவார். இதைத்தான் அதுல சொல்லியிருக்கேன், புரிஞ்சுக்கங்க. இப்படி ஒரு அந்த ஒவ்வொரு ஜாதகத்துல அந்த பாவகங்கள் எப்படி இருக்கு? அந்த பாவகங்கள் உணர்வு சார்ந்ததா, அறிவு சார்ந்ததா, பொருள் சார்ந்ததா, அல்லது 2ம் கெட்டா இருக்குதா? இது எப்படி இருக்கு? இந்த பாவம் ஒரு லக்னமா வரும்போது எப்படி இருக்கும்? இந்த பாவம் ஒரு லக்னமா வரும்போது எப்படி இருக்கும்? அந்த ஒவ்வொரு பாவகத்தினுடைய விளக்கத்தை கொடுத்துட்டு வர கூர்ந்து கவனிங்க. இறுதியில் உங்களுக்கு அந்த வீடியோ புரியும். தொடர்ந்து பாருங்க. இது 3ஆம் பாவகம். 1, 2 பாவகங்கள் போட்டாச்சு. இது 3ஆம் பாவகம். இப்போ உங்களுக்கு நான் கொடுக்க போறது இந்த 3ஆம் பாவத்தை பற்றி பாருங்க. ஒவ்வொரு அதே மாதிரி 4ஆம் பாவகம், 5ஆம் பாவம், 6ஆம் பாவம் தொடர்ந்து வரும். தொடர்ந்து வரக்கூடிய வீடியோ பாருங்க. இதைத்தான் நான் இதுல சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு பாவத்தினுடைய தன்மை பார்த்துட்டே போவோம். அந்த பாவத்தினுடைய தன்மை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இறுதியில சொல்லுவேன், இந்த லக்னங்களுக்கு இந்த பாவகங்கள் சேர்க்கும் போது என்ன ஆகும்? அப்ப அந்த தன்மையை தான் செயல்படும். அந்த தன்மையை தான் செயல்படும். இப்போ 8ஆம் பாவம் 6ஆம் பாவம் என்பது திருமண உறவை பிரிக்கும் பாவம். அப்போ ஒருவர் தன் லக்னத்திற்கு 6வது லக்ன பெண்ணை திருமணம் பண்ணாருன்னா திருமண உறவு ஒட்டாது. 8ஆம் பாவம் அவமானத்தை தரும் பாவகம். அப்ப 8வது லக்ன பெண்ணை திருமணம் பண்ணாருன்னா அவமானமும், சங்கடமும், பேரிழப்பும், நினைத்து கூட பார்க்க முடியாத அவமானத்தை கொடுக்கும் இருக்கு. இதெல்லாம் பார்த்து நீங்க புரிஞ்சு பொருத்தத்தை சேருங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். இப்ப தொடர்ந்து பதிவு கவனிங்க. 5, 10ஆம் பாவகம் தொடர்பு. சார் நினைச்சிட்டாரு, ஒரு 12 பாவத்தை கொண்டு வந்தாரு. பிரேக்கே இல்லாம ஒரே ஷாட்ல குடுக்குறீங்க. முன்னாடி எல்லாம் பிரேக் இருக்கும்.
இல்ல இத வந்து நீங்க இந்த பாவகத்த புரிஞ்சுக்கிட்டா போதும். அது இத வந்து இன்னும் திருமண பொருத்த கிளாஸ்ல இன்னுமே நம்ம சொல்லி தர போறோம். இத வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். புரிஞ்சுட்டு இந்த 6, 8, 12 ஏன் சேர்க்கக்கூடாதுங்கிறது இன்னைக்கு முதல் இது. ஏன்னா, நீங்க ஜோதிடத்துல கொஞ்சம் வந்துட்டீங்க. இப்ப 6, 8, 12 லக்கணம் பொருத்தத்துக்கு வரும். அத சேர்த்தா என்ன விளைவு வருங்கிறதுக்கு நீங்க இந்த 12 பாவத்த புரிஞ்சுக்கணுதுக்காக தான். அதனால தான் YouTubeல போடுறேங்கிறேன். இத வந்து நீங்க நீங்க ஒவ்வொரு முறையும் இந்த வீடியோ பாருங்க. மத்தவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, உங்களுக்கு மாணவர்களுக்கு புரியும். இது எதுக்காக இந்த சொன்னான்னு. ஆச்சுங்களா? அப்ப நீங்க இத பாருங்க. 5ஆம் பாவகம் 10ஆம் பாவகத்தின் தொடர்பு என்பது பெண்ணின் 4ஆம் இடம் ஆணின் கர்மஸ்தானமாகவும், ஆணின் 4ஆம் இடம் பெண்ணின் கர்மஸ்தானமாக வரும். 5ஆம் 10ஆம் பாவத்தின் தொடர்பு என்பது இந்த சார்ட் நல்லா பாருங்க. இந்த சார்ட் ஒரு போட்டோ கூட புடிச்சு வச்சுக்கங்க ஃபோன்ல. தப்பில்ல. அதனாலதான் உத்தியோகம் புருஷ லட்சணம் என்றார்கள். 5ஆம் பாவகம் 10ஆம் பாவகத்தின் தொடர்பு என்பது நல்ல உத்தியோகத்தில் இருந்தாதான் அந்த பொண்ணு மதிப்பா. நல்லா சம்பாரிச்சா தான் மதிப்பா. ஏன்? 10ஆம் பாவகம் தான் ஒரு ஆணினுடைய 10ஆம் பாவகம் தான் 7ஆம் பாவகத்துக்கு சுகஸ்தானம். சார், இப்போ லக்ன பாவகம் எது? லக்ன பாவகம் மேஷம். லக்ன பாவத்திற்கு 10ஆம் பாவகம் எது? மகரம். லக்ன பாவத்திற்கு 10ஆம் பாவம் மகரம். இந்த உத்தியோகஸ்தானம் தான் 7ஆம் பாவத்திற்கு சுகஸ்தானம். நல்ல உத்தியோகத்தில் இருந்தா தான் அந்த 7ஆம் பாவமான வாழ்க்கை துணைக்கு சுகம். அதுபோல பெண்ணுக்கு அதுதான். அப்போ 4ஆம் பாவகம் இங்க கிடக்கூடாதுங்கிறதை வலியுறுத்துறோம். 10ஆம் பாவகம் எப்படிங்கிறது வாழ்க்கை துணையினுடைய சுகஸ்தானம் என்பதால் உத்தியோகம் என்பது புருஷ லட்சணம். வேலை செய்யும் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் இந்த 5, 7, 11 சம்பந்தப்பட்டு இதோடு 10ஆம் பாவகம் சம்பந்தப்பட்டால் வேலை செய்யும் இடத்தில் லவ் வருகின்றது. சுப்பிரமணிய சார், வீடியோ ஆஃப் பண்ணிட்டீங்க. சிறப்பு சார். சாரி சார். இல்ல நான் இங்கே இருக்கேன். தப்பா பை மிஸ்டேக் ஆயிடுச்சு சார். சார் சிறப்பு சிறப்பு சிறப்பு. வேலை செய்யும் இடத்தில் காதல் வருகின்றது. இவங்க எங்க போய் காதலிக்கிறாங்க? படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போய் வந்து கூட வேலை செய்யற பிள்ளைய காதலிக்கிறாங்க. இல்ல வேலை செய்யற பையனை காதலிக்கிறாங்க. அங்க கல்யாணம் வருது. புரியுதா எல்லாத்துக்கும்? சசி புரியுதாமா? ரேவதி புரியுதாமா? சார் இந்த வேலைக்கு 5ஆம் மாதம் 10ஆம் மாதம் சார். 6ஆம் மாதம் வேலை அப்படின்னு உத்தியோகம். உத்தியோகத்துக்கு பூர்வ புண்ணியமும் 10 தானே சார்? ஆமா சார். 10ஆம் பாவம் வேலை செய்யற இடத்தை குறிக்கும். தொழில் செய்யற இடத்தை குறிக்கும். 10ஆம் மாதம் நம்ம வேலை செய்யும் இடம் 6ஆம் உத்தியோகம் 6, 10 தொழில் சார். ஆமா உத்தியோகத்துக்கும் பூர்வ புண்ணியம் 10 தான் வருது. ஆமா 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 ஆமா. வேலை செய்யும் இடத்தில் காதல் ஏற்படுகின்றது. கர்மாவை குறிக்கின்ற பாவம் என்பதால் இவர்கள் கர்மபந்தமாக கருதப்படுகிறார்கள். கர்மபந்தமாக கருதப்படுகிறார்கள். 10ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தோடு சம்பந்தப்படும் பொழுது கர்மபந்தம், கர்மபந்தத்தை காதலிக்கிறார்கள். பூர்வ ஜென்ம தொடர்புடைய நபர். கர்மபந்தம்னா என்ன? இவங்க கர்மாவோடு சம்பந்தமுடைய பூர்வ ஜென்ம தொடர்புடைய நபர். ஒரு கடக லக்கணக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கடக லக்கணக்காரங்க 10ஆம் இடம் எது சார்? சுப்பிரமணிய சார். மேசாதிபதி செவ்வாய் வந்து கடக லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல வந்து வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவங்களுடைய வாழ்க்கை துணை யாரு? இவங்களுடைய லவ் பண்ணவங்க யாருன்னா இவங்க கர்மபந்தம் உள்ள நபர், பூர்வ ஜென்மனுடைய நபரோட காதலிச்சிருக்காங்க. புரியுதா சார்? புரியுது சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சனியை சொன்னீங்களா ஐயா? சனி வந்து பூர்வ ஜென்ம சனி வந்து கிரக காரகத்துவத்துல கர்ம பந்தத்தை குறிக்கும். கிரக பாவகத்துவத்துல 10ஆம் இடம் குறிக்கும். புரியுதா சார்? காரகத்துவத்துல குறிக்குதுன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி சனி. அதனாலதான் காரகத்துவத்துல குறிக்குது, சனி குறிக்குது. பாவகத்துவத்துல 10ஆம் இடம் குறிக்கும்.
ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா சார்? சுப்பிரமணிய சார், நூல் சார், நீங்க கேட்ட கேள்வி வித்தியாசம் புரியுதா? கிரகத்தினுடைய காரகத்துவத்துல சனீஸ்வரன் வந்து கர்மபந்தம் எடுத்துட்டோம்னா, அவர் காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதியினால நிரந்தரமாக அவர் 10ஆம் அதிபதியா அவர் தான் இருக்க போறார். அதனால அந்த சனிக்கு காரகத்துவ ரீதியாக கர்மபந்தத்தை கொடுக்கக்கூடியவர். சார் மேச லக்கணத்துல பிறக்கல, ஒருத்தர் கடக லக்கணத்துல பிறந்துட்டாரு. கடக லக்கணத்துக்கு பாவக ரீதியா கர்மபந்தத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா செவ்வாய். காரக ரீதியா கர்மபந்தத்தை கொடுக்கக்கூடியவர் சனி. ஒரு கிரகத்துடைய காரகத்துவத்தையும் எடுத்துக்கணும், பாவகத்துவத்தையும் எடுத்துக்கணும். இப்போ ஒருத்தர் குழந்தை இருக்குமா இருக்காதானா, குழந்தை இருக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு 5ஆம் பாவத்தையும் எடுத்துக்கணும், குருவே எடுத்துக்கணும். புரியுதா சார்? புரியுது புரியுதுங்கய்யா, புரியுது. 7ஆம் இடத்திற்கு 4ஆம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணையின் ஒழுக்கத்தையும் சுகத்தையும் குறிக்கின்றது. அதனால்தான் ஜாதகருக்கு இது கர்மஸ்தானம் ஆகின்றது. ஒழுக்கமான வாழ்க்கை துணை அமைந்தால், சுகமான வாழ்க்கை துணை அமைந்தால் ஜாதகருக்கு நற்கர்மா வேலை செய்கின்றது அர்த்தம். இப்ப 10ஆம் இடம் கெட்டு போனா வருகின்ற வாழ்க்கை துணைக்கு வாழ்க்கை துணையின் ஒழுக்கத்திலே பாதிப்பு இருக்கும். நல்ல வாழ்க்கை துணை ஜாதகரின் இருதய துடிப்பை சுகமாக்கும். நல்ல வாழ்க்கை துணை ஜாதகரின் இருதய துடிப்பை சுகமாக்கும். ஒருவருடைய 10ஆம் இடம் நல்லா இருக்கும்போது அந்த இருதய துடிப்பு திக்கு திக்கு திக்குனே இருக்கக்கூடாது சார். வீட்டுக்காரி பார்க்கல, வீட்டுக்காரனை பார்க்கல, திக்கு திக்கு திக்குனே இருக்கக்கூடாது சார். அங்கேயே பிரஷர் ஏறி ஹார்ட் அட்டாக் வந்துரு சார். அதனால இருதயத்தை போட்டுக்கிறேன் பாருங்க. ஏன்னா நான் அந்த கடகத்துல தான் இருதயம் இருக்கு. இங்க ஆமா, அதுக்குதான் 4ஆம் இடம் தான் இருதயம். அதனாலதான் இருதயத்தை போட்டுக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு பாருங்க எப்படி சார்ட் போட்டு பொம்மை ஓட்டலாம். சிறப்பு சார். நல்ல வாழ்க்கை துணை ஜாதகரின் இருதய துடிப்பை சுகமாக்கும், மென்மையாக்கும். இது பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, கற்பு நெறியே ஒருவரின் மனதிற்கு ஒருவர் சந்தோஷத்தை கொடுப்பாங்க என்பதற்காகவே இதை உதாரணம் இருதயத்திற்கு சுகமாக்கும் என்பதை குறிக்கின்றது. தனிமனித ஒழுக்கம் என்பது வாழ்க்கை துணையினுடைய சுகத்தை கொடுக்கும். வாழ்க்கை துணையினுடைய இருதய துடிப்பை நம்ம தினமும் தண்ணி போட்டு வர்றான், தினம் தண்ணி போட்டு உளுந்து கிடப்போனா இந்த பொண்ணு என்ன சார் பண்ணுவா, எங்க உளுந்து இன்னைக்கு என்ன ஆகுறானோ, எந்த வண்டி வந்து வேலையிருதோ, இவன் எங்க வீடு வந்து சேருவானா, பயம் தானே சார். அந்த பொண்ணோட இருதயம் படக்கு படக்கு படக்குன்னு துடிக்குமல்ல சார். ஜோதிடத்தை இப்படியும் பார்க்கலாமா? இப்படியும் பார்க்கலாம் சார். இப்படி ஜோதிடத்தை இப்படியும் பார்க்கலாம் சார். யூடியூப்ல போடும்போது போட்டுருவோம், அந்த ஹெட்டிங் கொடுத்துருவோம். ஜாதகத்தை இப்படியும் பார்க்கலாமா? ஏன்னா வெறும் வெறும் கர்மாவாக பேசாமல் இந்த ஜாதகம் என்ற கட்டத்தின் மூலம் இந்த சமூகமும் சரி, உயிர்களும் சரி சந்தோஷமாக வாழ வேண்டும், ஒருவருக்கொருவர் அன்பாக வாழ வேண்டும், தர்மமாக வாழ வேண்டும் என்பதை போதிப்பதுதான் நம்முடைய சித்தாந்த ஜோதிடத்தினுடைய குறிக்கோளை. நான் ஒவ்வொரு வரியிலையும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றது வெறும் பலனை மட்டும் சொல்லவில்லை. எது தர்மம், எது அதர்மம், எது சந்தோஷம், எது பாவம், எது புண்ணியம், எது எப்படி சமூகம் வாழணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்போ நல்ல வாழ்க்கை துணை ஜாதகரின் இருதய துடிப்பை சுகமாக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நல்ல நண்பனும் அப்படித்தான், நல்ல தோழியும் அப்படித்தான், நல்ல தோழனும் அப்படித்தான். அதனால சார் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உயர்ந்தது இருக்கிறதுலையே. எவ்வளவு கஷ்டமா இருக்கு சார். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டோட ஃபோன் பண்ணி பேசி பாருங்க. ஃபோன் பண்ணி உங்களுடைய கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கும் போது உங்களுடைய கஷ்டத்தை அந்த ஃப்ரெண்டு பேசுறது அப்படியே உங்களுக்கு கஷ்டம் குறையும் சார். உண்டா இல்லையா நூறு சார்? நூறு சார் அதனாலதான் சொல்றாங்க சார். வாய்ஸ் எடுக்கல. ஓகே ஓகே, அது மாதிரி இருக்கு சார். சொல்லுங்க சார். அதனால சொல்லுவாங்க சார், ஃப்ரெண்ட்ஷிப் பேசும்போது மனசு வந்து லேசா ஆயிடுச்சுமாங்கல்ல. ஆமா, அது போலதான் வாழ்க்கை துணையும், அது போல ஃப்ரெண்ட்ஷிப்பும். அதனாலதான் 7ஆம் இடம் 4ஆம் இடத்தோட இந்த 4ஆம் இடம் நல்லா இருக்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்க்கு. 7ஆம் இடம் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பும். அப்போ இந்த 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 நண்பர்களுக்கு உண்டான ஒரு 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 புத்துணர்வையும் கொடுக்கும். 4ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா நட்பு வகைகள் எல்லாமே பாதிக்கும். அடுத்தது 11ஆம் பாவகம். 11ஆம் பாவகம் என்பது
அந்த ஒரு பாவகத்தின் ஆசைகளை பூர்த்தி செய்யும் பாவகம் என்பதை உணர்க. பதினோராம் பாவகம் என்பது ஒரு பாவகத்தின் ஆசைகளை பூர்த்தி செய்யும் பாவகம் என்பதை உணர்க. லக்ன பாவகத்தின் ஆசைகளை 11ஆம் பாவகம் பூர்த்தி செய்யும், எல்லாரும் அறிந்ததே. ஒரு பாவகத்திற்கு 11ஆம் பாவகம் என்பது அதாவது 5ஆம் பாவகத்திற்கு 7ஆம் பாவகமாக 11ஆம் பாவகம் வருவதால் 5ஆம் பாவகத்திற்கு 11ஆம் பாவகம் 7ஆம் பாவகமாக வருவதால் இந்த 11ஆம் பாவகத்தை தேடியே காதல் உருவாகுகின்றது. அது என்ன காதல் உருவாகுது? இங்க கொஞ்சம் கவனமா கவனிங்க. லக்ன பாவகத்தின் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளும் பாவகம் 11ஆம் பாவகம். லக்ன பாவகத்தின் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளும் பாவகம் 11ஆம் பாவகம். இந்த லக்ன பாவகத்தின் ஆசைகள் நிறைவேறுவதற்கு யார் ஒத்துழைப்பாக இருக்கின்றார்களோ, யார் ஒருங்கிணைப்பாக இருக்கின்றார்களோ, யார் அதற்கு ஆதரவாக இருக்கின்றார்களோ அவர்களை தேடியே 5ஆம் பாவகத்தின் காதல், 5ஆம் பாவகத்தின் தன்மையான காதல் அதற்கு நேர் 7ஆம் பாவகமான 11ஆம் பாவகத்தின் மேல் ஏற்படுகின்றது. அப்ப நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? நம்முடைய நண்பர்களாகட்டும், நம்முடைய வாழ்க்கை துணையாகட்டும், நம்முடைய காதலியாகட்டும், காதலனாகட்டும், நம் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக இருந்தால் மட்டுமே, நம்முடைய எண்ணங்களை புரிந்து கொண்டவர்களாக மட்டும் இருந்தால் மட்டுமே, நம்முடைய ஆசைகளை எண்ணங்களை, அதாவது ஒரு ஆத்மாவினுடைய ஆசைகளை எண்ணங்களை அவமதிக்காமல் உள்வாங்கி அதுக்கு ஒரு கருத்து சொல்லக்கூடியவராக, அதுக்கு ஒரு ஊக்குவிப்பு கொடுக்கக்கூடியவராக இருந்தால் மட்டுமே இந்த 5ஆம் பாவகமான காதல் இறுதி வரை தொடரும். நீ எதை சொன்னாலும் உன் நண்பனோ தோழியோ உன்னை புரிஞ்சு நீ மன கஷ்டப்பட்டு உங்ககிட்ட இருக்கிற கஷ்டத்தை சொல்றான். உன்னோட ஆசை, அந்த ஆத்மா உனக்கு ஆசைப்படுது. அந்த ஆத்மாவுடைய ஆசையோ ஒரு தோழிகிட்டயோ தோழன்கிட்டயோ மனமிருந்து பேசல, அதை உள்வாங்கி அது உன்னுடைய உலகம் புரிஞ்சுக்காம போல, உன்னுடைய கஷ்டத்தை யாரு வேணாலும் புரிஞ்சுக்காம போலாம். உன்னுடைய மனக்குறைய உன் நண்பனும் உன் தோழியும் உன் தோழனும் புரிஞ்சுக்கணும். உன்னுடைய வாழ்க்கை துணை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டா மட்டுமே இந்த 5ஆம் பாவமான காதல் கடைசி வரலும் அந்த நட்பு மேல நீடிக்கும். இதை புரிஞ்சுக்கலனா நீடிக்காது. உண்டா இல்லையா சார்? உண்மை சார், உண்மை சார். அப்போ 5ஆம் பாவகம் 11ஆம் பாவகம் என்பது ஒரு லக்னத்தினுடைய ஆசைகளை நிறைவேற்றுவது. அப்போ 11ஆம் பாவகம் ஒரு ஜாதகத்துல 5, 7, 11 தொடர்பு கொள்ளும் பொழுது, இந்த நபர்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது, உன் லக்னத்திற்கு 5, 7, 11ஆவது நபர்கள் தொடர்பு கொண்டு அந்த பாதகம் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த பாவகத்தை தேடிக்கிட்டே இருப்பேன். அது மேலதான் காதலே உருவாகின்றது. லக்னம், அதாவது லக்னம் என்ற ஆத்மா 5ஆம் பாவம் என்ற காதலை கொண்டுதான் 11ஆம் பாவம் என்ற ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறது. ஆமா சார், இப்ப எனக்கு அல்வா சாப்பிடணும், அல்வா நான் கேட்கிற போதெல்லாம் சுப்பிரமணிய சார் அங்கிருந்து வாங்கி அனுப்பினாருன்னா அவர் மேல காதல் வந்துட்டே இருக்கும். அப்போ என்னோட ஃப்ரெண்டு, என்னுடைய சுப்பிரமணிய சார் என்ன பண்ணுவாரு, நான் எப்பவெல்லாம் எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும், எனக்கு அல்வா ரொம்ப பிடிக்கும் தெரியும், அவர் அல்வா நான் போகும்போதெல்லாம் எனக்காக வாங்கி வச்சிருப்பாரு. என் மேல எவ்வளவு பாசம், என் மேல எவ்வளவு அன்பு சார். கொடுக்கறது அல்வா தான், ஆனா எவ்வளவு பாசம், எவ்வளவு அன்பு என் மேல. அந்த இடத்துல கண் கலங்கும், அந்த இடத்துல கண் கலங்கும். ஆச்சுங்களா? அப்போ இப்ப எனக்கு எனக்கு பிரியாணி பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, எனக்கு பிரியாணி போட்டு வச்சிருந்தாருன்னா கண் கலங்கும். சாப்பிட்ற பொருள் தான் சார், எனக்காக செஞ்சு வச்சாரு, எனக்காக போட்டு வச்சாரு, எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக வாங்கி கொடுத்தாரு. அதான் சார். ஓ, பிடிக்காததை நண்பரிடத்தில் பேசாதீர்கள். நட்பு வேணும் என்றால் அவனுக்கு, நண்பனுக்கு பிடித்ததை
நீங்க உங்களுக்கு பிடிக்குது, நண்பனுக்கு பிடித்ததை நீங்க உணர்ந்துக்க முயற்சி பண்ணுங்க. அப்போ இந்த 5, 7, 11 எப்பவுமே வெற்றியை கொடுக்கின்ற பாவகம், எப்போதுமே இன்பத்தை கொடுக்கின்ற பாவகம் கனெக்ட் ஆகும்போது, அப்போ இந்த 5, 7, 11 சம்பந்தப்பட்டு இருக்கும் பொழுது, இந்த 5, 7, 11 தான் காதலுக்கு முக்கியமான பாவகம். தன் ஆசைகளை புரிந்து கொண்டவர்கள் மீது தான் காதல் வரும். இந்த 5, 7, 11ஆம் இடம் சம்பந்தப்படாத நபர்கள் 5, 7 மட்டும் சம்பந்தப்பட்டால் 11ஆம் இடம் சம்பந்தப்படவில்லை என்றால் அவர்கள் திருமணம் பண்ணிக்கொண்டாலும் நிம்மதியாக வாழ்வதில்லை. தன் ஆசைகளை புரிந்து கொள்ளாத ஒருவரோடு இவர்கள் எப்படி வாழ்வார்கள்? எப்படி காதல் முழுக்க இருக்கும்? தன்னுடைய ஆசைகளையும் மனதையும் எண்ணங்களையும் புரிந்து கொண்டால் மட்டும்தான் வாழ்க்கை துணையோடு காதல் எப்பவுமே இருக்கும். இந்த 5, 7 சம்பந்தப்படும் போது காதல் திருமணத்தை பண்ணி வைத்தாலும் 11ஆம் இடம் சம்பந்தப்படாத போது அங்கே காதல் முறிந்து விடுகின்றது. ஏழாம் பாவத்திற்கு 5ஆம் பாவம் என்பதால் 11ஆம் இடம் இது 7ஆம் பாவத்திற்கு 5ஆம் பாவம் என்பதால் திருமணத்திற்கு பிறகு 7ஆம் பாவத்திற்கு இது 5ஆம் பாவம் என்பதால் திருமண 7ஆம் பாவத்திற்கு புகழையும் வாழ்க்கை துணைக்கு புகழையும் கௌரவத்தையும் கொடுக்கின்றது. எப்படி புகழையும் கௌரவத்தையும் கொடுக்கும்? இந்த லக்னம் என்ற பாவகத்தின் ஆசைகளை புரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை துணையோ, ஒரு நண்பரோ, ஒரு தோழனோ, ஒரு தோழியோ அமையும் பொழுது, இங்க காமத்தை விட்டுருங்க. காமம் என்பது உண்டு, அது கணவன் மனைவிக்குள் மட்டும் உண்டு. அதை நீங்க இங்க அதை தனிப்பட்ட முறையில கணவன் மனைவி மட்டும் பொருத்தி பார்த்துக்குங்க. மற்ற நண்பர்களுக்கு எடுத்துக்குங்க, மற்ற அன்பை எடுத்துக்குங்க. இங்கே வாழ்க்கை லக்ன பாவகத்தினுடைய ஆசைகளை புரிந்து கொண்ட ஒரு நண்பர் அமையும் போது அந்த 7ஆம் பாவகம் தான் நட்பு. அந்த நட்புக்கு கௌரவத்தையும் புகழையும் கொடுக்கின்றது. என் நண்பனை போல இல்லை, என் தோழியை போல இல்லை, என் தோழனை போல இல்லை, என் வீட்டுக்காரரை போல இல்ல, என் வீட்டுக்காரி போல இல்லை என்ற கௌரவத்தையும் கொடுக்கின்றது. சார் எப்படி? சிறப்பு சார். சார் அவன் பூர்வ புண்ணியத்தினால் கிடைத்த நண்பன் அப்படி சொல்லிடலாமா சார்? ஆமா சார். சார் புரியுதுல்ல சார்? அவ்வளவுதான், முடிச்சிட்டேன். 11ஆம் முடிச்சிட்டேன் சார். முக்கியமான பாடம் சார். இன்னைக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். குருவை சேர்த்துக்கலாமா? இது ஆசிரியர், ஆசான், குரு எல்லாத்தையும் அதையும் சேர்த்துக்கலாமா? இல்ல சார், குரு நீங்க கிரகத்தை கொண்டாட வேண்டாம், பாவத்தை மட்டும் சேர்த்துக்கணும் இந்த இடத்துல. 5, 7, 11 பாவகத்தை மட்டும் சேர்த்துங்க சார். சார் நீங்க குருவை சேர்த்துக்கலாம்னு ஏன் கேட்டீங்க? எனக்கு அது புரியல. நான் இப்ப ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள அந்த அன்பை எடுத்துக்கங்க, அதை எடுத்துக்கங்க. சிறப்பு, அதை எடுத்துங்க சார். குரு மேல் அன்பு அன்புதான், அது லவ் தான் சார். நண்பர்களுடைய அன்பு குரு அன்பு தான். குரு மேல இருந்தாலும் லவ் தான். அது குரு மேல இருக்கிற லவ். கடவுள் மேல இருக்கிறது அன்பு தான், அது கடவுள் மேல இருக்கிற அன்பு. சார், ஒரு தெய்வமே நம்ம ஆசையை புரிஞ்சுக்கலீங்கன்னா அந்த தெய்வத்தை கும்பிடுங்களா சார்? சத்தியமா நான் கும்பிட மாட்டேன் சார். சுப்பிரமணியம் சார், நான் போய் மகடேஸ்வர்கிட்ட தினம் என்னோட கஷ்டத்தை சொல்லுவேன், என் மனசுல இருக்கிற ஆசையை சொல்லுவேன். அந்த சாமி புரிஞ்சுக்கலீன்னா நீ அங்க நீ ஒரு தோழனா என் ஆசைகளை புரிஞ்சுக்கணும். அது நாயோ நாயம் இல்லைங்கிறது ரெண்டாவது. நான் உங்கள்கிட்ட என் கஷ்டத்தை சொல்றேன்னா நீ நீ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்னுடைய தோழனா இருந்து என்னுடைய கஷ்டத்தை, என் மனதை ஒரு ஆத்மா உங்கள்கிட்ட சொல்லுது. அது நல்லதோ கெட்டதோ நீ புரிஞ்சுட்டு, தங்கம் இது நல்லது கெட்டதுன்னு நீ எனக்கு புரிய வைக்கணுமே தவிர்த்து, நான் சொல்றது தர்மத்துக்கு எதிராக இருக்குது, தர்மத்துக்கு உடன்பாடா இருக்குதுன்னு நீ என்கிட்ட வேக்கானம் பேச ஆரம்பிச்சின்னா அந்த கடவுள் கூட வேண்டான்னு தான் மனுஷன் சொல்லுவான். அப்ப நீ புரிஞ்சுட்டு உள்வாங்கிக்கிட்டு நீ இது நல்லது கெட்டதுன்னு எனக்கு உணர வச்சு என்னை கூட்டிட்டு போனா தான் நீ நல்ல நண்பன், நல்ல கடவுள். அப்போ நான் சொல்லும் போதே நீ என்ன சொல்றதுக்கே விடலைன்னா நான் உன்னை மகடேஸ்வரனை கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? என்னோட பக்குவம் இதுதான், எனக்கு தெரிஞ்சு இதுதான். நான் சிற்றுயிர், நீ பேருயிர், நீ பரமாத்மா, நான் ஜீவாத்மா. நான் சொல்லும் போது நீ என்னை புரிஞ்சுட்டா தான் நீ கடவுளா இருக்க முடியும். அங்க நீ வரும்போதே நீ ரிஜெக்ட் பண்ணினா நீ கடவுள் அல்ல. உண்மையில எனக்கு காதல் வராது. எந்த தெய்வம் என் குறைகளை காது கொடுத்து கேட்கின்றதோ அங்கதான் காதல் வரும். எந்த தெய்வம் என்னுடைய மனக்குமர்களையும் என்னுடைய ஆசைகளையும் எண்ணங்களையும் அந்த தெய்வம் உள்வாங்கிக்கிட்டு அதை நிறைவேற்றி கொடுக்கலைங்கிறது ரெண்டாவது. அது தெய்வம் என்ன செய்யணும்? இது தப்படா, நீ இதை இதை கொடுத்தா இந்த விளைவு வரும்னு புரிய வைக்கணும். எனக்கு இது சரியா இருந்தா நிறைவேற்றி கொடுக்கணும். இது சரியில்லாத ஆசைகளை இது சரியில்லடா, நீ இப்படி கேட்கறதுனால இந்த விஷயங்கள் வரும், இந்த பாவம் வரும், இந்த கர்மா வரும்,
அப்படின்ட்டு அந்த அந்த ஆத்மா நம்பி கேட்கிற ஆத்மாவுக்கு புரிய வைக்கணும். அங்கதான் தெய்வத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள பக்தி தொடரும். உண்டா இல்லையா சார்? உண்மை சார். அதனாலதான் சில நேரம் பூ விழும் சார். தெய்வம் ஒண்ணுமே பேசாம எல்லாத்தையும் பண்ணிச்சுன்னா அந்த எத்தனை நாளைக்கு கோயிலுக்கு போவீங்க? அங்க அன்பு வளராது சார். கடவுள் கட்டாயம் நிறைவேற்றி கொடுப்பார். அதனாலதான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பெருமான் ஓடி வந்து 2வது பொண்ணை லவ் பண்ணணும்னு சொல்லும் போது, ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு. 2வது ஒரு பொண்ணை பார்த்துட்டும் விருப்பம் வரும் சொல்லும் போது சாமி சொல்றாரு, வேண்டாண்டா, 2வது ஒரு பொண்ணை லவ் பண்ணினா கல்யாணம் பண்ணணும்னு கேட்கிறேன், திருப்பி இதுல வந்து பிரச்சனை எல்லாம் வரும்டா, என்னடா பண்ண போறேன் அப்படின்னு கேட்கல. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ வந்து காலனை காலால் உதைத்தவன், காமனை கண்ணால் எரித்தவன், உனக்கு தெரியாததா, எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டுருச்சு, என் ஆசையை நீ பூர்த்தி பண்ணி கொடுத்துதான் ஆகும்னு சுந்தரமூர்த்தி நாயனார் விண்ணப்பம் வச்ச உடனே சாமி மறுவார்த்தை சொல்லாமல் 2 முறை தூது சென்று 2வது பெண்ணையும் திருமணம் பண்ணி வச்சார். அப்புறம் பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனையை சாமியை தீர்த்து விட்டார். கண்ணு போச்சு, பொய் சொன்னதுனால அந்த துன்பத்தை அனுபவித்தார். ஆனாலும் தன் நண்பன் விருப்பப்பட்டு விட்டான் என்பதற்காக 2வது திருமணத்தையும் பண்ணி வச்ச தெய்வம் தான் சிவபெருமான். அப்போ தன் தெய்வம் ஒரு பக்தனுடைய அன்பை உள்வாங்காமலேயே புறக்கணித்தால் அது தெய்வமும் அல்ல. அந்த கோயிலுக்கு மேல அன்பு வராது, அந்த தெய்வத்து மேல காதலும் வராது. அது கடவுளா இருந்தாலும் ஒரே நீதி தான். எனக்கு இதுல யாராவது கருத்து முரண்பாடு இருந்தா எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. என்னுடைய பக்தி இதுதான். உண்மை சார், உண்மை சார், உண்மை சார். அடுத்தது 12ஆம் பாவகம். இங்கதான் முக்கியம் பார்க்கணும். இங்கதான் பிள்ளை வத்தனை ஏமாறுறாங்க. 12ஆம் பாவகம் என்பது ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய, அதாவது காலபுருஷனுக்கு 3, 7, 11 மோகத்தின் அடிப்படையான இந்த 11ஆம் பாவமே இருக்குது. அது சொல்லி முடிச்சிடுறேன். 11ஆம் பாவகம் என்பது ஆசையை நிறைவேற்றக்கூடிய பாவகம் என்பதால் தான் காலபுருஷனுக்கு 3, 7, 11 மோகத்தின் அதிபதியான ராகுவின் நட்சத்திரங்கள் இருக்கின்றது. இது 11ஆம் பாவம் தான் சார். இதை கொஞ்சம் கவனிச்சுங்க. 12ஆம் பாவத்துக்கு போயிட்டு அவசரப்பட்டு சாரி வாங்கண்ணா நீங்க வந்து பிரச்சனை வாங்கண்ணா, கிளாஸ் போயிட்டு வாங்க. வாங்க. 11ஆம் பாவகம் என்பது ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய பாவகம். அதனால்தான் காலபுருஷனுக்கு 3, 7, 11 அதாவது 11ஆம் இடத்திற்கு திரிகோணமாகிய 3, 7ஆம் இடத்தில் ராகுவின் போகக்காரகனாகிய ராகுவின் நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயம் முழுமையாக உள்ளது. ராகு பகவானின் துணை இருந்தால் மட்டுமே காதலில் வெற்றியும், ராகு பகவானின் நெகட்டிவ் அலை காதலில் தோல்வியும் கொடுக்கின்றது. காதலை பிரிப்பதும் ராகு கேதுதான், காதலை சேர்த்து வைப்பதும் ராகு கேதுதான். அதனால்தான் உறவுகளை பிரிப்பதிலும் சேர்ப்பதிலும் ராகு கேது முக்கியத்துவம் பெறுகின்றன. நிறைய விஷயம் தான் சார் கொடுத்திருக்கேன், கவலைப்படாதீங்க. இது சம்பந்தமான கேள்வி பதில் ஒரு விவாதமா அடுத்த கிளாஸ் எப்போன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு கிளாஸ்ல இது சம்பந்தமான இதை உள்வாங்குங்க. நான் இது நாளைக்கு அல்லது நாளானைக்கு யூடியூப்ல போட்டு விட்டுறேன். இதை உள்வாங்குங்க. இது சம்பந்தமான விவாதமாக இது சம்பந்தமான ஒரு கேள்வி பதில் மேடையாக இன்னொரு கிளாஸ் போடுவோம். என்ன கெட்டு போச்சு? இது மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் உள்வாங்கணுமாக இன்னொரு கிளாஸ் போடுவோம். நான் ரெடி, நீங்க ரெடியா? பக்கா ரெடி சார். ரெடி சார். அதான் 11ஆம் பாவகம் என்பது ஆசைகளை நிறைவேற்றிக் கொடுக்கக்கூடிய பாவகம் என்பதால் காலபுருஷனுக்கு 3, 7, 11 மோகத்தின் அதிபதியான ராகுவின் நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம் முழுமையாக உள்ளது. ராகு பகவான் துணை இருந்தால் மட்டுமே காதலில் வெற்றியும், ராகு பகவான் நெகட்டிவ் அலை காதலில் தோல்வியும் கொடுக்கின்றது. அதனால்தான் உறவுகளை பிரிப்பதிலும் சேர்ப்பதிலும் ராகு கேது முக்கியத்துவம் பெறுகின்றது. ராகு மோகத்தின்படி சேர்க்கின்றது என்றால் கேது சட்டத்தின்படி வாழ வைக்கின்றது. ராகு போகத்தை தடுக்கின்றது என்றால் கேது, சார் எழுத்துப்பிழை இருக்கும், சேதுன்னு ஓட்டிருக்கிறேன், அது வாய்ஸ் மெசேஜ்னால, கேது சட்டத்தின் இருக்கின்றது.
கேது சட்டத்தின்படி பிரிக்கின்றது. காலபுருஷனுக்கு 3-7-11 ராகுவின் நட்சத்திரம் வைக்கப்பட்டுள்ளது. ராகு கேதுக்குள் நம் வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்பதை பார்த்தீர்களா? புரிந்து கொள்ளுங்கள். மண்ணிலே பிறந்த உயிர் போகத்தை நாடித்தான் வாழ்க்கையை துவங்குகின்றது. சார், மண்ணில பிறந்த உயிர் போகத்தை நாடித்தான் வாழ்க்கையை துவங்குகின்றது. குழந்தையா இருக்கையில ஒரு சாக்லேட் இனிக்கும்னா சாக்லேட்டை தேடித்தான் குழந்தை போகுது. ஒரு 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 தின்பண்டத்தின் மேல் ஆசை வச்சுதான் குழந்தை போகுது. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தியா, பொழுதோட சாக்லேட் கொடுப்பேன், இது எழுதிட்டு இருந்தீங்கன்னா நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன் சொல்றமா இல்லையா? அப்புறம் என்ன சார் போகம்? தப்பு. அப்புறம் என்ன சார்? ஒரு உயிர் பிறந்ததிலிருந்தே ஒரு இன்பத்தை நாடித்தான் ஒரு செயலை செய்கிறது. அப்புறம் செயல்ல இன்பமே இருக்கக்கூடாதுன்னா எப்படி சார்? அதனாலதான் சார் கடவுள் இல்லறம் என்ற தர்மத்தை கொடுக்கும் பொழுது, கணவன் மனைவி வாழ்கின்ற அறத்தை கொடுக்கும் போது காமத்தை உள்ளுக்குள் வச்சான். காமமே இல்லைன்னா வாழ்ந்துக்கப்பா, அதெல்லாம் உனக்கு கிடைச்சது அவ்வளவுதான் அப்படின்னா அங்க வாழ முடியாது சார். போர் அடிச்சு போயிடும் சார். ராமகிருஷ்ணவர்மன் சார் வாழ்ந்தாரு அப்படின்னா அவரு வேற சார், நாம வேற சார். உண்மை சார். அங்க காமமே இல்லாத கணவன் மனைவி வாழணும்னா எப்படி சார் வாழ முடியும்? வாழ்க்கை போர் அடிச்சு போயிடும் சார். ஒரு தர்மத்தை அறத்தை சார், இங்கிருந்து குற்றாலநாதரை வணங்குறது குற்றாலம் போறோம். அருவியில குளிச்சுட்டு அந்த மல்லிப்பூ மாதிரி இட்லி போட்டு அந்த சட்னி சாம்பாரை ஊத்தி சாப்பிட்டா தான் இனிக்கும். சொல்லும் போதே எனக்கு எச்சில் வருது. குற்றாலத்துல குளிச்சுட்டு இட்லி போட்டா சார் 22 இட்லி சாப்பிட்டு சார் ஒரு நாள். 22 இட்லி சாப்பிட்டேன். என்னங்க, அருவியில குளிச்சுட்டு அப்படி கணக்கே தெரியல. அப்போ அந்த 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 இன்பம், அந்த காமம், அந்த அந்த இட்லி சாப்பிடுறது ஒரு காமம் தான். இட்லி காமம் அது. புரியுதுங்களா? உண்மை சார். அப்போ என்னதான் குற்றாலநாதரை வழிபட்டாலும் இட்லி என்ற ஆசை நிறைவேறிய பிறகுதான் குற்றாலநாதரே கண்ணுக்கு தெரிவார். பசியோட ஓய்வு நின்னா குற்றாலநாதர் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. பக்கத்துல இருக்கிற இட்லி கடை தான் கண்ணுக்கு தெரியும். அதுதான் உண்மை. அப்போ இல்லறம் என்ற அறம் இருந்தாலும் ராகுவினுடைய போகமாகப்பட்டது அங்கே கணவன் மனைவிக்குள் நடந்தால் மட்டும்தான் அங்கே இல்லறம் ஓடும், இல்லறமாக இருக்கும். பாலசுப்ரமணியம் சார், புரியுதுங்களா? கிளாஸ் நல்லா இருக்கா? ஐயா புரியுதுங்களையா? கிளாஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? விளக்கம் சிறப்பான இருக்குயா. சரி. அதனால்தான் உறவுகளை பிரிப்பதிலும் சேர்ப்பதிலும் ராகு கேது முக்கியத்துவம் வைக்கின்றது. அதனாலதான் ராகுவின் நட்சத்திரம் 3-7-11 கேதுவின் நட்சத்திரம் 1-5-9 வைக்கப்பட்டுள்ளது. போகத்தை ஆசையை தூண்டி விடுவதும் 3ஆம் இடம் தூண்டி விடுவதில் 3ஆம் இடமும், அனுபவிப்பது 7ஆம் இடமும், அனுபவித்து ஆசை நிறைவேறியதா என்பதை குறிப்பது 11ஆம் இடமும் சொல்லுகின்றது. லக்னம் கேதுவின் நட்சத்திரம், லக்னம் 1-5-9 கேதுவின் நட்சத்திரம் இருப்பதால் லக்னம் அஸ்வினி நட்சத்திரத்தின் தர்மத்தின்படி ஆசைகள் ஏற்பட்டுள்ளதா, மனம் தர்மத்தின்படி நடக்கின்றதா, தெய்வ துணையோடு இவன் அந்த இன்பத்தை அனுபவித்தானா என்பதையும் தனுசு சொல்கின்றது. குறிச்சுக்குங்க. அடுத்தது இதுதான் முக்கியம். இன்னைக்கு பெருமகுதி காதலர்களே காதலை கொன்று காதல் என்ற உயர்ந்த அமிர்தத்தை குப்பை மேட்டில் தூக்கி வீசிவிட்டு பெற்றோர்கள் காதல் திருமணம் என்றாலே காரி துப்பும் அளவுக்கு பெற்றோருடைய மனநிலையை உருவாக்கிவிட்டு காதலை கொச்சைப்படுத்தி குப்பையில் போட்டுவிட்டு எவ்வளவு உயர்ந்த ஒரு விஷயத்தை
இந்த உலகத்தினுடைய இறைத்தன்மைக்கு நிகராக பார்க்கக்கூடிய நட்பினுடைய புனிதமான காதல், அது நண்பர்களுக்குள் இருந்தாலும் காதலுக்குள் இருந்தாலும் சரி. இதை நான் விரிவா சொல்றேன். யாருக்கெல்லாம் 12ஆம் பாவகம் 5, 7, 11 சம்பந்தப்படுதோ அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, 5, 7 12ஆம் பாவம் சம்பந்தப்படும் போது 11 5, 7 சம்பந்தப்படும் பொழுது இந்த 12ஆம் பாவம் அதையும் சம்பந்தப்பட்டு 12ஆம் பாவம் வலுப்பெறும் பொழுது இங்கே இரு மனங்கள் சங்கமிப்பதில்லை, இரு உடல்கள் சங்கமிக்கின்றன. இங்கு ஏற்படும் காதல் கட்டில் சுகத்தோடு முடிந்து விடுகிறது. 5 7ஆம் அதிபதிகள் 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது கட்டில் சுகத்தோடு தொடர்பு முடிந்து விடுகின்றது. பெண்களும் ஆண்களும் ஏமாற்றப்படுவது இங்குதான். குறிப்பாக பெண்கள் ஏமாற்றப்படுவது இங்குதான். யாருடைய ஜாதகத்தில் 7, 12 தொடர்பட்டிருக்கிறதோ அங்கே 5ஆம் இடம் தொடர்பு பொழுது அந்த நபர்கள் காதல் ஏற்பட்டு ஏமாறுகிறார்கள், ஏமாற்றப்படுகிறார்கள். இவர்கள் உண்மையாக காதலித்தாலும் கட்டில் சுகத்தோடு முடிந்து விடுகின்றது. இது காதல் என்று சொல்ல முடியவில்லை. பல பேரினுடைய தூக்கத்தை பறிப்பதும் தூங்குவதையே வழக்கமாக வைத்திருப்பதும் இந்த பாவகமே. இந்த பாவகத்தால் ஏற்படும் கர்மாதான். கடுமையான மனக்கவலையை கொடுத்து மன பாதிப்பை கொடுத்து தூங்க விடாமல் தடுப்பதும் இந்த பாவகம்தான். மனம் என்ற ஒன்றே செயல்படாமல் என்ன நடந்தாலும் தூங்குவதை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று தூங்குவதும் 4ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம் சார். வெளி மனத்தை குறிக்கக்கூடிய 4ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம். நான் இன்னொரு படிக்கிறேன், கவனமா கேட்டுக்கங்க. மனம் என்ற ஒன்றே செயல்படாமல் சில பேர் தூங்குவான் பாருங்க, என்ன கவலை இருந்தாலும் போய் படுத்த உடனே தூங்கிடுவான் சார். அவங்க என்ன சார், அந்த தூங்குவதையே வழக்கம் வச்சிருப்பேன். என்னங்க பெரிய பிரச்சனை தான் இருக்கும். அவனை எப்படி சார் தூங்குறான்னா, மனம்னே செயல்படாது, தூங்குவதே வழக்கமா வச்சிருப்பான். என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, என்ன 3 மணிலிருந்து 5 மணி வரை தூங்குற டைம் சார், இன்னைக்கு பௌர்ணமி விவசாயம் வந்துறியா, நான் 3 மணிலிருந்து 5 மணி வரை தூங்கத்தாமா செய்வேன், அந்த டைம்ல நான் வரமாட்டேன். இதுவா பக்தி? இதுவா காதல்? இறைவன் மேல காதல்? நல்ல மனுஷன் சார். 3 மணிலிருந்து 5 மணி நேரம் தூங்குவாங்களாம். அந்த நேரத்துல தெய்வ பணிக்கு கூப்பிடக்கூடாது அவையில. இதுதான் சாமி மேல அவங்க வச்சிருக்கிற பக்தி காதலாம். 3 மணிலிருந்து 5 மணி நேரம் தூங்குவாங்களாம். தூங்குற நேரத்துல கூப்பிடக்கூடாதான். ஓடி போயிருந்தேன். நீங்க திருக்கூடத்திலே இருக்காது, வெளியே ஓடி போயிருந்தேன். நானும் பொறுத்து பார்த்துட்டு வெளியே போங்க அப்படின்ட்டு. தூங்குற நேரத்துல நைட் 12 மணிக்கு சிவபெருமான் கூப்பிட்டாலும் ஒடியாரணும் சார். அதான் காதல். அவர் கூப்பிட்டாருன்னு ஒடியாரணும். மனம் என்ற ஒன்றை செயல்படாமல் என்ன நடந்தாலும் தூங்குவதை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று. அதனாலதான் வீட்டுக்காரிக்குள்ள அது மாதிரிதான். வீட்டுக்காரி முடிச்சுட்டே ஒரு கட்ட படுத்திருந்தா நாம குறைன்னு தூங்கக்கூடாது. என்னாச்சு அவளுக்கு, ஏன் தூங்க மாட்டேங்கிறா, என்னோட அன்புல என்ன குறைச்சிருக்கு, என்னடா தங்கம் தூக்கம் இல்லையா அப்படின்னு வீட்டுக்காரியை கொஞ்சம் பார்த்து தூங்க வைக்கணும். இல்ல வீட்டுக்காரரை முடிச்சுக்கிட்டே கொட்ட படுத்திருந்தா இந்த மனுஷன் கலந்துட்டு போற நாம தூங்கலான்னு தூங்குறதா? மனம் என்று ஒன்றை செயல்படாமல் என்ன நடந்தாலும் தூங்குவதை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று தூங்குவதும் இனிமையான சந்தோஷ வாழ்க்கை அமைந்தும் இனிமையான தூக்கத்தை கொடுப்பதும் இனிமையான சந்தோஷ வாழ்க்கை அமையாததும் 12ஆம் இடத்தின் கர்மாவே. கரெக்டா சார்? சிறப்பு சார், சிறப்பு சார். இன்னும் கிளைமேக்ஸுக்கு வரல, இப்பதான் கிளைமேக்ஸுக்கு வரோம். 12ஆம் இடம் என்பது அயன போக சுகஸ்தானம் என்பது எல்லோருக்கும் தெரியும். இது 5ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் என்பதும் தெரியும். இங்கு இரு மனங்கள் சங்கமிப்பதில்லை, இரு உடல்கள் சங்கமிக்கின்றது. 5ஆம் இடம் ஆள் மனதை குறிக்கின்றது. அந்த ஆள் மனம் என்று குறிக்கின்ற 5ஆம் இடத்திற்கு இது 8ஆம் இடமாக விளங்குவதால் இங்கே 12ஆம் இடத்தில் இரு மனங்கள் சங்கமிப்பதில்லை, இரு உடல்கள் மட்டுமே சங்கமிக்கின்றது.
இங்கு ஏற்படும் காதல் கட்டில் சுகத்தோடு முடிந்து விடுகிறது. 5 7ஆம் அதிபதிகள் 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது கட்டில் சுகத்தோடு தொடர்பு முடிந்து விடுகிறது. பெண்களும் ஆண்களும் ஏமாற்றப்படுவது இங்குதான். அது அதாவது அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, காதல் ஏற்பட்டு ஏமாற்றப்படுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள் அல்லது ஏமாற்றப்படுகிறார்கள். பலவேரின் தூக்கத்தை பறிப்பதும் தூங்குவதையே வழக்கமாக வைத்திருப்பதும் இந்த பாவகத்தால் ஏற்படும் கர்மாதான். சார் அப்படி என்ன தலைப்பு சொன்னோம் மொத்தமா வீடியோக்கு? 6 8 12 அதிபதிகள். இல்ல இந்த வீடியோ யூடியூப்ல போட்டா என்ன தலைப்பு கொடுக்கலாம்னு சொன்னோம்? அதான் சார், இப்படியும் ஜாதகத்தை யோசிக்கலாம். ஜாதகத்தை இப்படியும் யோசிக்கலாமே, இப்படியும் யோசிக்கலாமேன்னு போடுங்க சார். பலவேரின் தூக்கத்தை பறிப்பதும் தூங்குவதே வழக்கமாக வைத்திருப்பதும் இந்த பாவகத்தில் ஏற்படும் கர்மாதான். கடுமையான மனக்கவலையை கொடுத்து மன பாதிப்பை கொடுத்து, ஏன்னா மனஸ்தானத்துக்கு இது 9ஆம் பாவகம், திரிகோணம். தூங்க விடாமல் தடுப்பதும் தூங்கிக் கொண்டே இருப்பதும் மனம் செயல்படாமல் இந்த பாவகம்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப பாவகத்தினுடைய தன்மையை பத்தி உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம்.